ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் வாயில் போட்ட உடனே வெண்ணையாக கரையக்கூடிய பருப்பு போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நம்முடைய பாரம்பரியமான ஒரு இனிப்பு வகைங்க. நம்ம எல்லா பண்டிகை காலங்கள் விசேஷ காலங்களில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இனிப்பு வகை. வாங்க இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான பருப்பு போலி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால போலியினுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம இந்த மாவு கூட நல்லா இதை பிசைஞ்சிடணும். இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால மேல் மாவு ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவை பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவுனுடைய பதம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சில இருக்கணும். அதாவது தண்ணி கொஞ்சமா அதிகம் ஊத்தி நல்லா ஒட்டுற மாதிரி, கையில எல்லாம் ஒட்டுற மாதிரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கிடணும். அப்பதான் போலி ரொம்ப சாஃப்டா இருக்கும். மாவு ரொம்ப இறுக்கமா இருக்கக்கூடாது. நான் இப்ப காமிக்கிறேன் பாத்தீங்களா வீடியோல, இந்த மாதிரி பதத்துல இருக்கணும் நம்ம பிசைஞ்ச மாவு. ரொம்ப அப்படியே கையில ஒட்டுற மாதிரியான ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சில பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இது ரெண்டையும் கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து நம்ம செய்யறதுனால போலி ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஹார்டே ஆகவே ஆகாது. இப்ப பாருங்க, மாவு நம்ம இந்த அளவுக்கு சாஃப்டா பிசைஞ்சுக்கிடணுங்க. பிசைஞ்சிட்டு நம்ம கலந்து வச்சிருந்த நெய், எண்ணெய் அதுல இருந்து 2 ஸ்பூன் நம்ம ஊத்திட்டு பழையபடி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அந்த நெய், எண்ணெய் கூட இந்த மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யறதுனால போலி ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்ப இது அப்படியே இந்த எண்ணெயில அப்படியே மிதக்கிற மாதிரி வச்சிருங்க. இது 4 மணி நேரம் நல்லா ஊறணும். 4 மணி நேரம் கண்டிப்பா ஊறணுங்க. அதான் போலி சாஃப்டா இருக்கும். இப்ப இதுல நம்ம பூரணம் செஞ்சிடலாம். 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப்பு மைதா மாவுக்கு 3/4 கப்பு கடலைப்பருப்பு சரியா இருக்கும். அதுல மூழ்கிற அளவு தண்ணி ஊத்தி நல்லா அதை கைகளால அழுத்தி இந்த மாதிரி அதை கழுவிடுங்க. கழுவிட்டு வேற தண்ணியை மாத்திட்டு இதை நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ இந்த பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா ஊறணும். ஒரு 2 மணி நேரம் இந்த பருப்பு ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வேக வைக்கணும். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சாதான் சாஃப்டா இருக்கும் அந்த பூரண மாவு. இப்ப பாருங்க, 2 மணி நேரம் ஆயிருச்சு. இந்த பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்ப ஊறின இந்த பருப்பை நம்ம குக்கர்ல வேக வச்சுக்கிடணும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு. வாங்க இப்ப நம்ம இதை ஒரு குக்கர்ல சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ஊத்தி இதை ஒரு 3 விசில் கொடுத்து நம்ம வேக வச்சுக்கணும். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சுவைக்காக. இப்ப இதை குக்கர்ல போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு 3 விசில் வரைக்கும் நம்ம விட்டு வேக வச்சுக்கிடணும். ஸ்டவ் மிதமான தணல்ல வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா வேகணும். இப்ப பாருங்க, பருப்பினுடைய வெந்த பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப மசிச்சிடக்கூடாது. நம்ம இப்போ இந்த மாதிரி கைகளால இப்படி எடுத்து பார்த்து இப்படி அமுக்கிறப்ப நல்லா அதை அமுங்கிடணும். இந்த பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்ப இந்த பருப்பு எல்லாத்தையுமே தனியா வேற ஒரு தட்டுக்கு மாத்தி வச்சிருங்க. இப்ப இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்சியில போட்டு நல்லா மையா அரைச்சிடணும். இப்ப இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம போலி தட்டுறப்ப ஈஸியா வரும். இப்ப பருப்பு வேக வச்ச தண்ணி இவ்வளவு மிச்சம் இருக்கு. இதை நீங்க கீழே போட்டுறாதீங்க. இது சூப்பு, ரசம் இல்ல மற்ற குழம்பு வகைகள் ஏதாவது பண்றப்ப பயன்படுத்திக்கிடலாம். இதுல நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்ப பாருங்க, இந்த பருப்பு இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா விழுதா நம்ம அரைச்சிடணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம போலி தட்டுறப்ப ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு தட்ட முடியும். அதனால நல்லா இந்த மாதிரி நான் வீடியோல காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி பதத்துக்கு நீங்க அரைச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கணும். இப்ப நம்ம கைகள்ல எடுத்து இந்த மாதிரி அமுக்கி பாக்குறப்ப அப்படியே கைவிரல் பதியணும். அந்த அளவுக்கு நீங்க நல்லா மையா அரைச்சிருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம பூரணம் செய்யறப்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் போலி. இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்ப பூரணம் பண்ணிடலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் திருவலை இந்த மாதிரி நெய்ல நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பருப்பை இதுல அப்படியும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுருங்க. இப்ப இது கூடவேவும் நம்ம
3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கிறேன். இது வந்து பாகு வெல்லம். இந்த வெல்லத்துல வந்து கல்லு, மண்ணு, தூசு எதுவுமே இருக்காது. அதனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து இந்த மாதிரி பாகு வெல்லம்னு அப்படியே சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுறணும். இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கரைஞ்சு அப்படியும் நல்லா வந்து கட்டி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிரும். வெல்லம் பாருங்க இந்த மாதிரி கரைஞ்சிருச்சு. இப்ப வந்து கடைசியில இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்து வந்துரும். இப்போ கொஞ்சமா வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால பூரணம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். பருப்பு போலிக்கு உண்டான பூரணம். இப்ப பாருங்க இது நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சிருங்க. இந்த மாதிரி பதத்துல இருக்கணும் நம்ம செஞ்ச பூரணம். இது இப்படி இருக்கிறப்ப தான் நம்ம வந்து நல்லா உருண்டை பிடிக்க முடியும். இது இன்னி ஆறுறப்ப இன்னமும் கொஞ்சம் கெட்டியாகும். கைகள்ல இந்த மாதிரி லேசா வந்து நெய் தடவிட்டு கொஞ்சமா ஒரு சின்ன அளவுக்கு எலுமிச்சம்பழம் அளவுக்கு அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து நீங்க உருட்டி வச்சுக்கோங்க. இப்ப இந்த பூரணத்தினுடைய அளவும் வெளிமாவினுடைய அளவும் வந்து ஒரே சைஸ்ல வந்து இருக்கணும். அப்பதான் வந்து நல்லா இருக்கும் போலி. இப்ப பாருங்க நான் எல்லா மாவும் வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன். எனக்கு 17 போலி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பூரண உருண்டை வந்து எனக்கு 17 இருக்கு இதுல. இப்ப பாருங்க 4 மணி நேரம் ஆயிருச்சு. இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஏற்கனவே வந்து நெய், எண்ணெயெல்லாம் அதுல ஊத்தி வச்சிருந்தோம். பழையபடியும் வந்து அந்த நெய், எண்ணெயோட இந்த மாவு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி பண்றதுனால மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஆயிரும். அந்த நெய் எல்லாமே வந்து அது அப்சர்வ் ஆயிரும். பாருங்க இந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்கு. இதுல வந்து நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து உருண்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மாவு. எடுத்துட்டு ஒரு இலையில வந்து வாழை இலையில வச்சுட்டு நடுவுல வந்து பூரணம் வச்சுட்டு அந்த பூரணத்தை வந்து இந்த வெளி மாவால நல்லா வந்து இப்படி மூடிடுங்க. நீங்க வாழை இலை இல்ல ஒரு பட்டர் பேப்பர் இப்படி ஏதாவது நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா உருட்டிட்டு கைகளால வந்து லேசா இப்படியும் தட்டி விடுங்க. லேசா தட்டி விடுறப்ப வந்து நல்லா அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். நீங்க கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கு அப்படின்னு சொன்னா லேசா நெய்யோ எண்ணெயோ கூட வாழை இலையில நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தட்டுறப்ப வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது. இது வந்து ரொம்ப மெல்லிசாவும் தட்டக்கூடாது, ரொம்ப தடிமனாவும் இருக்கக்கூடாதுங்க. அதனால பார்த்து நிதானமா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம தட்டுறப்ப வந்து நல்லா வந்து போலி அழகா வெந்து கிடைக்கும். இன்னைக்கு நான் வந்து ஒரு தவா வச்சிருக்கிறேன், இரும்பு தவா. நீங்க நான்ஸ்டிக் கூட பயன்படுத்தலாம். நல்லா சூடானதுக்கு அப்புறமா அந்த இலையை நம்ம அப்படியே தவால போடுறப்ப அப்படியே லேசா எலும்பி வந்துடும். சுத்தி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் லேசா இந்த மாதிரி அமைக்கி விடுங்க. திருப்பி அந்த மாதிரி மறுபடியும் வந்து மறுபக்கத்துக்கு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்ப போலி வந்து ரொம்ப அப்படியும் முருகலா வந்து நம்ம வேக வச்சிடக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டா அப்படியே வெந்து வர்றப்ப வந்து அப்படி நம்ம எடுத்துடணும். அப்பதான் வந்து நல்லா இருக்கும் போலி சாப்பிட்றதுக்கு. இப்ப 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்ப அதே மாதிரி பாருங்க இன்னொரு போலி நான் தட்டி இருக்கிறேன். அப்படி வாழை இலையை நீங்க அடுப்புல அப்படி தவா மேல போட்டீங்கன்னா அது கொஞ்ச நேரத்துல அப்படியும் ஈஸியா வந்து பிரிஞ்சு வந்துருங்க. இப்ப இதுல லேசா நெய் ஊத்திட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம அப்படியே எடுத்துடலாம். இந்த போலியை வந்து நம்ம ரொம்ப அப்படியே முருகிற அளவுக்கு வந்து தவால வந்து நம்ம போடக்கூடாதுங்க. சாஃப்டா அப்படியும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடணும். மாவு வந்து குயிக்கா வெந்துரும். ஏன்னா ரொம்ப வந்து ஸ்டிக்கியா இருக்கிறதுனால மாவு சீக்கிரமா வந்து வெந்துரும். சூப்பரா வாயில போட்ட உடனே கரையக்கூடிய பருப்பு போலி ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நம்முடைய பாரம்பரியமான ஒரு இனிப்பு வகைங்க. லாலா கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க சொன்ன இதே பக்குவத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பருப்பு போலி வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.